ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றவூரில் இருக்குது, செல்வராஜ் நகரில். எம்டிஹெச் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு தான். பேங்க் வந்து ஏலத்துக்கு வராங்க. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 85,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அவுட் ஏரியா. ஸோ 40க்கு 60. ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு. சவுத் ஃபேஸிங் லேண்டு. வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. வீடோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15+ இயர்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியா நல்லா தாராளமாக ஸ்பேஷியஸாகவே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க. 2 BHK. இது ஒன் ஆஃப் தி பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சமாகவே இருக்குது வீடு. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா ஆகிடும் வீடு. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. நல்லா தாராளமாக ஸ்பேஷியஸாகவே இருக்குது. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 85,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சன். ஸோ வெளிச்சமாகவே இருக்குது. லோ ரூஃப் கிச்சன் இது. ஸோ கிச்சனை லோ ரூஃப் பண்ணிட்டு மேலே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது பெட்ரூம் இது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ நீங்கள் வீடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய வேலை இருக்குது. செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஸோ பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமான இடம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது. 85,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 60. ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, செட்பேக் நிறைய விட்டு கட்டியிருக்காங்க. படிக்கட்டும் வெளியில் வச்சு தான் கட்டியிருக்காங்க. மேலே ஒரு ரூம் இருக்குது. 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரூம் கட்டியிருக்காங்க. பழைய பில்டிங் தான். ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும். ஸோ மேலே ஒரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்துருக்காங்க. பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அரௌண்ட் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடுகள்லாம் இருக்குது. வீடுகளும் நிறைய கட்டிட்டு வராங்க. ஷீட்டு போட வீடு தான் மேலே. டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. யாராவது அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.